ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். 14ஆம் தேதி கடைசி நாள் என சென்டாக் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச கூட்டுறவு தின விழா. தாயார் பெயரில் மரக்கன்று நட்டு வைத்தார் ஆளுநர். முழு வீச்சில் தயாராகி வரும் புதிய அமைச்சருக்கான அறை. ஜூலை 7ஆம் தேதி பதவியேற்பு விழாவை நடத்த திட்டம் என தகவல். புதுச்சேரியில் ஜூலை 5ஆம் தேதி சதம் அடித்த வெயில். கடுமையான வெப்பத்தால் பொதுமக்கள் அவதி. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம் படிப்புகளுக்கு மாணவர்கள் சென்டாக் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சென்டாக் மூலமாக மருத்துவம், பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதன்படி நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கான நடப்பாண்டிற்கான நீட் மதிப்பெண் தரவரிசை பட்டியல் ஜூலை 4ஆம் தேதி வெளியானது. இதனைத் தொடர்ந்து இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான MBBS, பல் மருத்துவம், ஆயுர்வேதம் மற்றும் கால்நடை மருத்துவம் ஆகிய படிப்புகளுக்கு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதியான மாணவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி மாணவர்கள் விண்ணப்பிக்க வருகிற 14ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு 500 ரூபாயும், நிர்வாக ஒதுக்கீட்டில் விண்ணப்பிக்க 1000 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு அரசு ஒதுக்கீட்டுக்கான கட்டணம் 1000 ரூபாயும், நிர்வாக ஒதுக்கீட்டில் விண்ணப்பிக்க புதுவை மற்றும் பிற மாநிலத்தவர்களுக்கு 2000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு 5000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும், மேலும் விவரங்களுக்கு சென்டாக் புதுச்சேரி என்ற இணையதளத்தை பார்வையிடலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச கூட்டுறவு தினத்தை முன்னிட்டு தனது தாயார் பெயரில் ஆளுநர் கைலாசநாதன் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். சர்வதேச கூட்டுறவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் ஜூலை 5ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து மீனவர் கூட்டுறவு சங்கம், பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம், நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கான கடன் உதவிகளையும் அவர் வழங்கினார். அதன் பின்னர் தாயின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நட்டு சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். இதேபோல் ஆளுநர் மாளிகை வளாகத்தில் தனது தாயார் லீலா கோவிந்த் பெயரில் மரக்கன்றுகளையும் அவர் நட்டு வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலாளர் சரத் சௌகான், கூட்டுறவுத்துறை செயலாளர் ஜெயந்த்குமார் ரே, ஆளுநரின் செயலாளர் மணிகண்டன், கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்த் ஐயா ஆகியோர் உடனிருந்தனர். ஜூலை 7ஆம் தேதி புதிய அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்றுக் கொள்வார் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவருக்கான அலுவலகம் முழு வீச்சில் தயாராகி வருகிறது. புதுச்சேரி பாரதிய ஜனதா அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார், நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த VP ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் தங்களது பதவிகளை கடந்த 27ஆம் தேதி ராஜினாமா செய்தனர். அதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரையும், நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக இந்து முன்னணி முன்னாள் தலைவர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், காரைக்கால் தொழிலதிபர் GNS ராஜசேகரன் ஆகியோரை நியமிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டியலுக்கு மத்திய அரசின் அனுமதி கிடைத்ததும் பதவியேற்பு விழாவினை நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணிக்குள் பதவியேற்பு விழாவினை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு 3வது மாடியில் ஒதுக்கப்பட்டுள்ள அறையிலேயே அவரது அமைச்சர் அலுவலகமும் அமைய உள்ளதாகவும், இதற்காக அருகில் உள்ள அறைகளில் உள்ள தடுப்புகள் அகற்றப்பட்டு பெரிய அறையாக அந்த அறை மாற்றப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. கோடை காலம் முடிந்த பின்னரும் புதுச்சேரியில் 100 டிகிரி வெயில் கொளுத்துவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். புதுச்சேரியில் கோடை காலம் முடிந்த நிலையில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தது. சில நாட்கள் அவ்வப்போது மழையும் பெய்து வந்தது. இத்தகைய சூழ்நிலையில் ஜூலை 5ஆம் தேதி வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. மதியம் வேளையில் தலை காட்ட முடியாத அளவிற்கு வெயில் கொளுத்தியது.
மேலும் ஜூலை 5ஆம் தேதி வெயிலின் அளவு 100 டிகிரியாக பதிவாகியுள்ளது. இதனால் புதுச்சேரி வந்த சுற்றுலா பயணிகளும் அவதியடைந்தனர். மேலும் அவர்கள் மதிய வேளையில் ஹோட்டல் அருகிலேயே முடங்கும் சூழ்நிலையும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலையில் காற்று வாங்க புதுச்சேரி கடற்கரை, பாண்டி மெரினா உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. கோட்டக்குப்பத்தில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட 4 ரவுடிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மேயர் முத்துப்பிள்ளை நகர் பின்புறம் வாட்டர் டேங்க் அருகே உள்ள தோப்பில் ரவுடிகள் பதுங்கியிருப்பதாக கோட்டக்குப்பம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வந்ததை அடுத்து கோட்டக்குப்பம் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையில் காவல்துறையினர் அப்பகுதியில் அதிரடியாக நுழைந்து சுற்றி வளைத்து சோதனை செய்தனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தியதில் சின்ன கோட்டக்குப்பம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த ராயர் மகன் அப்பு என்கிற ஜவகர் மற்றும் அவனது கூட்டாளிகளான கோட்டக்குப்பம் ஐயனார் கோவில் மேடு பக்கீர் முகமது மகன் அகமது அசேன், கோட்டக்குப்பம் ரஹமது நகர் மீரான் மகன் முகமது ஷெரீப் மற்றும் புதுச்சேரி லெனின் நகர் சாமி பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ரவி மகன் குட்டி என்கிற சரவணன் ஆகியோர் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் தீவிர சோதனை செய்ததில் அப்பகுதியில் நாட்டு வெடிகுண்டு செய்ய பயன்படுத்தப்படும் வெடிமருந்து, சிறிய அளவிலான ஜல்லி, சணல், நூல் ஆகியவை அங்கு இருந்தது தெரியவந்தது. மேலும் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் மேற்கண்ட பொருட்களை பயன்படுத்தி அவர்கள் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து அதனை சுவற்றில் அடித்து வெடிக்க வைத்து சோதனை செய்ததும் அதனை வீடியோவாக பதிவு செய்து அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து நாட்டு வெடிகுண்டு செய்ய பயன்படுத்திய வெடிமருந்து உள்ளிட்ட பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து அப்பு, அகமது அசேன், முகமது ஷெரீப், சரவணன் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்களை கடலூர் சிறையில் அடைத்தனர். இதில் அப்பு, அகமது அசேன், முகமது ஷெரீப், சரவணன் ஆகிய 4 பேர் மீதும் ஏற்கனவே வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் வாரந்தோறும் நடத்தப்படும் மக்கள் மன்றம் மூலம் கடந்த ஜூலை 5ஆம் தேதி அன்று ஒரே நாளில் 48 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்கள் மன்றம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதேபோல் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் வீரவல்லபன் ஆகியோரும், திருபுவனையில் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சிதரெட்டி, பக்தவச்சலம் ஆகியோரும், போக்குவரத்து காவல் நிலையங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் செல்வம், மோகன்குமார் ஆகியோரும், சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரனும் குறைகளை கேட்டறிந்தனர். இதன்படி ஜூலை 5ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் 66 பெண்கள் உட்பட 241 பேர் கலந்து கொண்டனர். அவர்கள் வழக்கமான நிலப்பிரச்சினை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை உள்ளிட்டவை தொடர்பாக புகார்களை அளித்தனர். மேலும் ஜூலை 5ஆம் தேதி 82 புகார்கள் வரப்பெற்ற நிலையில் 48 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டுள்ளது. பிற புகார்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க உயர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நாதன் அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து ஜூலை 6ஆம் தேதி தனியார் பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடத்தியதில் ஏராளமானோர் பயனடைந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் நாதன் அறக்கட்டளையினர் சார்பில் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடத்தினர். இந்த மருத்துவ முகாமை நாதன் அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மேலும் இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், பல் மருத்துவம், எலும்பு மூட்டு மருத்துவம், கண் மருத்துவம், தோல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, இசிஜி, மகப்பேறு மருத்துவம் மற்றும் சமூக மருத்துவத்திற்கான அனைத்து சிகிச்சைகளும் நடைபெற்றன. மேலும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக மருந்து மற்றும் மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் நாதன் அறக்கட்டளை நிர்வாகிகளான வெங்கடேஷ், நடராஜ், சுரேஷ்குமார், சத்யா மற்றும் மடுவுபேட் டோபி கானா, தலைவர் சுப்பிரமணியன், பழனி பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் விஜயபூபதி, கங்கை அமரன், மோகன் பாபு, அருண் பாண்டியன் மற்றும் பெருமாள் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் மருத்துவர்கள் அனிதா மற்றும் வைஷாலி ஆகியோர் தகுந்த ஆலோசனைகளை வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தனியார் நிதி நிறுவன அதிகாரி என கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நபர் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகூர் இருளன் சந்தையை சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்
தன்னை தனியார் நிதி நிறுவனத்தின் கடன் வழங்கும் அதிகாரி என்று கூறியுள்ளார். தன்னால் 5 லட்சம் வரை குறைந்த வட்டியில் கடன் பெற்று தர முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய அந்த பெண்ணும் கடன் பெற்று தருமாறு கூறியுள்ள நிலையில் அதற்கு சேவை கட்டணமாக 17,300 ரூபாயை செலுத்தும்படி கூறியுள்ளார். அதன்படி அவரும் பணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்த அதன் பின்னரும் கடன் கிடைக்காத காரணத்தினால் அவர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. 1 கிராம் 9,060 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,200 ரூபாய். வணக்கம்.